வணக்கம் எல்லாருக்கும். இது இன்ஃபினிட்டி சினிமாஸ் தமிழ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்லம்ப்னு கொரியன் சீரிஸ் பற்றி தான். ஸோ இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. 16 எபிசோட்ஸ் இருக்க ஒரு சீரிஸ். ஒவ்வொரு எபிசோடும் 1 hour 5 minutes இருக்க மாதிரியான சீரிஸ் தான். ஸோ ஒரு டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹியோன் ஜாங். தென் ஸ்க்ரீன் ரேட் வந்து பேக் சான் யூ. அண்ட் இது வந்து எப்போலேருந்து எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா Jan 27 வந்திருக்கு. அண்ட் March 17 வரைக்கும் இதோட ஃபுல் எபிசோட்ஸும் வந்து முடிஞ்சிருச்சு. 2024 வந்து ஒரு சீரிஸ் தான் இது. ஆக்சுவலி என்னோட இனிஷியல் பிளான் என்னவா இருந்துச்சுன்னா, ஃப்ளெக்ஸிஸ்காப்பும் இதுவும் ஒரே டைமில் தான் வந்துச்சு. ஸோ ரெண்டுமே பேரலாக பார்த்து டக்கு டக்குன்னு முடிக்கணும்னு. பட் அதை கூட பார்த்து முடிச்சுட்டேன். இது ரொம்ப டைம் எடுத்துருச்சு எனக்கு பார்த்து முடிக்கிறதுக்கு. அண்டு இது அப்போயே பேரலாக பார்க்கணும்னு நினச்சதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, பார்க் ஷின் ஹே. ஸோ பார்க் ஷின் ஹே வந்து என்னோடய தம்பியோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கொரியன் ஆக்ட்ரஸ். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் சேனலில் போட்ட அந்த ஒரு வீடியோவுமே சிசிஃபஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு ட்ராமாவோடது தான். ஸோ அந்த சிசிஃபஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. அண்ட் குழந்தெல்லாம் இதானதுக்கப்புறம் 3 வருஷம் கழித்து இப்போ தான் அவங்களோட நெக்ஸ்ட்டு சீரிஸ் இது. ஸோ ரொம்ப என் தம்பி வெயிட் பண்ணி இதை பார்த்தான். ஸோ நானும் அதனால் இப்போ பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆச்சு. அவன் வந்து அவனோட ஃபேவரட் ஹீரோயின்களை நான் அப்போயே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரலாக பார்க்கணுன்னு பிளான் பண்ணேன். பட் ஏகப்பட்ட சுச்சுவேஷன், ஒர்க் அது இதுன்ட்டு கொஞ்சம் கடைசியில் எப்படி வேணால் பார்த்து முடிச்சிட்டேன். சரி, நம்ம கதையை விட்டுட்டு டாக்டர் ஸ்லம்போட கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஆக்டர்ஸ் யாருன்னு பார்த்துடலாம். ஸோ பார்க் ஹியோங் சிக் வந்து யூ ஜாங்வுங்கிற மேல் லீட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தென் பார்க் ஷின் ஹே வந்து நம்ஹா நியூல் அந்த ஃபீமேல் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. தென் யோன் பார்க்குங்கிற பர்சன் வந்து பின்டே யாங் செகண்ட் மேல் லீடுன்னு வச்சுக்கலாம் இவங்கள. தென் செகண்ட் ஃபீமேல் லீடான லீ ஹாங் ராங் அந்த கேரக்டர் வந்து காங் சியாங் ஹா பண்ணியிருக்காங்க. தென் ஜாங் ஹே ஜின் வந்து காங் ஓ சியான் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம பார்க்ஷினியோட அம்மா கேரக்டர், நம்ஹானியோட அம்மா கேரக்டர். தென் நம்பதா அந்த கேரக்டர் வந்து யூன் சாங் ஹியோன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து நம்ஹானியோட பிரதர். இவங்க எல்லாமே இன்னும் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் அங்கங்கே அப்படியே இருக்குது. அவங்கவுங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு எல்லாருமே நல்லா கவர் பண்ண மாதிரியான ஒரு சீரீஸ் தான் இது. ஸோ ஸ்லம்போட மீனிங் பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல பொசிஷன் வந்து டக்குன்னு கீழே விழுறது, அந்த மாதிரியான ஒரு இதுதான் ஸ்லம்போட ஆக்சுவல் மீனிங். ஸோ இவங்க நம்ம லீட் கேரக்டர்ஸ் 2 பேருமே, அவங்க 2 பேரும் இல்லை, 4 லீட் கேரக்டர்ஸுமே சொல்லப்போனால் டாக்டர்ஸ் தான். நம்மளோட ஹீரோவான யோஜாங்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன். செகண்ட் மேல் லீட் அவருமே அந்த பிந்தே யங் அந்த கேரக்டர் பண்ணவருமே வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் தான். அண்ட் நம்மளோட பார்க் ஷின் ஹே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனஸ்தியாலஜிஸ்ட். ஸோ அனஸ்தியா கொடுப்பாங்க இல்லையா ஆப்ரேஷன்ஸ் அப்போல்லாம். ஸோ அந்த அனஸ்தியாலஜிஸ்ட்டாக நம்ம பார்க் ஷின் ஹே இருக்காங்க. ஸோ இந்த 2 டாக்டர்ஸும் அவங்களோட வந்து ஒரு ஸ்லம் பாயிண்ட்டுக்கு வராங்க அவங்க லைஃப்பில். அந்த டைமில் அவங்க மீட் பண்ணும்போது அவங்க லைஃப் என்ன மாதிரி போகுது, அவங்க ஆக்சுவலாக அவங்க வந்து ஸ்கூல் டைம்ஸில் ஒரு ரைவலாட்டம் இருப்பாங்க. ஏன்னா நம்ம பார்க் ஷின் ஹே வந்து ரொம்ப ஃபேமஸ். அவங்களோட இந்த பூசானில் வந்து, அதாவது அவங்களோட ஏரியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ். அவங்க எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிறது, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் படிக்கிறது, அதுக்கப்புறம் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் வேலை செய்கிறது, அவ்வளோதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. அது மட்டும்தான். எல்லா நேரமும் படிச்சுட்டே இருப்பாங்க. தூக்கம் வரக்கூடாதுன்னு காஃபி குடிக்கிறது, பச்சை மிளகா சாப்பிட்றது, அந்த மாதிரி எல்லா நேரமும் தூங்குகிற டைம் தவிர்த்து அவங்க படிச்சுட்டு மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க லைஃப்பில் வேறு ஃபன்னே கிடையாது. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க வந்து சியோலுக்கு வராங்க. சியோலுக்கு வரப்போ அங்கே தான் நம்மளோட ஜாங்கு வந்து இருக்கார். ஸோ ஜாங்கு வந்து அங்கே இருக்க ஒரு ஃபேமஸான ஸ்கூலில் அவரும் அங்கே வந்து அவர் தான் அகாடமிக்லேயே ஃபஸ்ட்டு. பட் ஜாலியான கேரக்டர், நல்லா படிப்பார். பட் நம்ம பார்க் ஷின் ஹே அளவுக்கு எப்போ பார்த்தாலும் புக்கு கையுமா சுற்றுற கேரக்டர் இல்லை. ஸோ பார்க் ஷின் ஹே இங்கே வரும்போது, அதாவது ஜாங்கோட ஸ்கூலுக்கு வரும்போது 2 பேருக்குமே அந்த ஒரு ரைவல்ரி க்ரியேட் ஆகுது. 2 பேரும் அந்த டைமில் ஒரு பெரிய ரைவலாக இருக்காங்க. பட் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் இவென்ச்சுவலி இவங்க பார்க் ஷின் ஹேவால் சம் ரீசன்ஸ்னால இதாக போக முடியல. ஆக்சுவலாக அந்த ஒரு அவங்க எய்ம் பண்ண அந்த மெடிக்கல் ஸ்கூலுக்கு போக முடியல. பட் நம்ம ஹீரோ அந்த ஸ்கூலுக்கு போயிடுவார். ஒரு ஃபேமஸான பிளாஸ்டிக் சர்ஜன். அவருக்கு அந்த நியோ டியூப்பில் வந்து கோடியாக லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்கப்பா. ஸோ ரொம்ப ஃபேமஸாக இருக்கார். ஒரு மிஸ்டரிக்கலான ஒரு மெடிக்கல் ஆக்சிடெண்ட் அங்கே நடந்துருது. மனுஷன் அப்படியே கீழே வந்துடுறாரு. கேஸ் அது இதுன்னு போயிட்டுருக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா
பாக்ஷினி நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஸோ படிக்கிறது, வேலை செய்கிறது, இது தவிர அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கவங்க லைஃப்பில் வந்து அவங்க சீனியர்ஸ் வந்து ஒரு ரொம்ப டார்ச்சர் பண்ணிவிட்டு அவங்களோட ஒர்க் ரெகக்னைஸ் பண்ணாமல் ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே அவங்க இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஷீ நோஸ் அவங்களுக்கு டிப்ரெஷன் இருக்குங்கிறது. ஸோ அப்போ ஒரு ஒரு முடிவு எடுத்து பரவாயில்ல நம்ம ஒரு பிரேக் எடுக்கலாம், வேலையை விட்டுட்டு வரலான்னு வராங்க. அண்டு அது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியானதாக இல்லை. ஷீ இஸ் இன் டிப்ரெஷன் இல்லையா? ஸோ அவங்களோட தாட்ஸ் எல்லாமே அவங்கள ரொம்ப ஒரு மோசமான ஸ்டேஜில் அவங்க இருந்துகிட்ருக்காங்க. இந்த ஸ்டேஜில் தான் 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது என்ன தான் நடக்குது, இவங்களோட இந்த ரைவல்ரி என்ன ஆகுது, இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஃபஸ்ட்டு பேசிக்கிறாங்களா, பேசும்போது இவங்களுக்கு 2 பேருக்கும் அவங்களுக்குள்ளான அந்த கம்ஃபர்ட் 2 பேருக்கும் கொடுத்துக்க முடியுதா, 2 பேரும் சேர்ந்து ஹீல் ஆனாங்களா இல்லையா, கடைசியில் இவங்க 2 பேருக்குள்ளே என்ன தான் ஆகும் அப்படிங்கிறத இவங்களோட ஃபேமிலிஸ், இவங்களை சுற்றி இருக்கிறவங்க அண்ட் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக வர அந்த செகண்ட் மேல் லீடு, மேல் அண்ட் ஃபீமேல் லீட் கேரக்டர்ஸ் அவங்களோட லைஃப் அப்படி இப்படின்னு ஒரு நார்மல் மெலோட்ராமாவாக கொண்டு போயிருக்காங்க. ஒரு மெலோட்ராமாவில் நம்ம என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமோ அது எல்லாமே கொடுத்து ஒரு ராம்காமாவும் அப்படியே கொடுத்துருக்காங்க. இதை மெலோட்ராமான்னு சொல்லிடலாம், ராம்காம்னு சொல்லிடலாம். ஏன்னா இந்த மெலோட்ராமாவுக்கே உரித்தான சில விஷயங்கள் அப்படியே அந்த ஒரு லவ் பிரேக்கப், கடைசியில் திருப்பி சேர்றது, அவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் ஒரு ஹாப்பி எண்டிங், அந்த மாதிரி ஒரு மெலோட்ராமா. ஹாப்பி எண்டிங்கை மெலோட்ராமாவில் சேர்க்கலாமா என்னன்னு தெரியல, பட் ராம்காமில் கண்டிப்பாக ஒரு ஹாப்பி எண்டிங்கை சேர்க்கலாம். ஸோ இந்த பிரேக்கப், இந்த லவ், இதுக்குள்ளே நடக்கிற, இதுக்கு நடுவில் இடைப்பட்ட அந்த ரொமான்ஸ், காமெடி அது எல்லாமும் சேர்ந்து 2 சேர்ந்த கலவையாக ஒரு கம்ப்ளீட் ஃபீல் குட் சீரீஸாக இருக்குது. ஆக்சுவலாக 16 எபிசோட்ஸுமே ஒரு மாதிரி ஃபீல் குட்டான இது தான். உங்களுக்கு பிரேக்கப் ஆகிற ஒரு எபிசோடு மட்டும் நமக்கு கொஞ்சம் சோகமாக இருக்க மாதிரி இருக்கலாம். பட் அதுவுமே கொஞ்சம் பிரேக்கப் ஆகிற சீன்லாம் கொஞ்சம் என்னடா அப்படின்னு இருக்கும். பட் பார்ஷினோட ஆக்டிங் அண்ட் அந்த ஓஎஸ்டி அவங்க பண்ணியிருக்க அந்த இதெல்லாமே அந்த சீனை எலிவேட் பண்ணிடும். நெகட்டிவ்னு பெருசாக சொல்லணுன்னா என்ன சொல்ல, அவங்க லைஃப்பில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது. பட் அது அவங்க ஒரு மாதிரி ஈஸியாக கடந்துடுறாங்க. இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி சில இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இதாக கொண்டு போய் கடைசியில் ஒன்றும் இல்லாத மாதிரி முடிச்சு அந்த மாதிரி சில இதெல்லாம் இருந்துச்சு, சில ஈவெண்ட்ஸ். ஸோ அதை தவிர்த்து மற்றபடி பெருசாக குறைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி. அதை ரொம்ப ஃபீல் குட்டாக, எந்த அளவுக்கு ஃபீல் குட்டாக ஒரு நல்ல விதமாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்ல விதமாக கொடுத்துருக்காங்க. ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட ரோலை அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்டு நம்ம ஹீரோலாம் சம்டைம்ஸ் அவர் பண்ணுறதெல்லாம் கிரிஞ்சுனே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் அவருக்கு இருக்குது. அண்ட் அதை சூப்பராக பண்ணியிருப்பார். டக்குன்னு அது ஒரு மெச்சூர்டாகவும், டக்குன்னு அந்த ஒரு கிரிஞ்சு பர்சனாகவும் அந்த ஒரு ஸ்விட்ச் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டிங். அதே தான் நம்ம பார்ஷினேவும் பார்த்திங்கன்னா அவருக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு எப்போவுமே ஒரு க்யூட்டான கேரக்டர் தான். பட் அப்பப்போ அந்த பிரேக் ஆகும்போது மெச்சோர்டாக அவங்களும் இவரை ஹேண்டில் பண்ணும்போது அப்போலாம் அந்த டிரான்சிஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ கெமிஸ்ட்ரின்னு சொல்லும்போது செகண்ட் லீட் கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ளேயுமே ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி, அவங்களுக்கு 2 பேருக்குமே அந்த லவ், அந்த ஒரு பாண்ட் க்ரியேட் ஆகிறதை வந்து இவங்க 2 பேருக்கு எந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதியிருக்காங்களோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவங்களுக்கும் எழுதியிருக்காங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளஸ் ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா நம்மளோட நாம்ஹா நியூலோட ஃபேமிலி, அவங்களோட அப்பா இறந்துருப்பாங்க, அம்மா, தம்பி, அவங்களோட சம்சுன் அங்கிள் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஃபேமிலி வந்து பார்ஷினேவை எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கும்போது நமக்கே பார்த்தா பொறாமையாக இருக்கும். சரி, இப்படி ஒரு ஃபேமிலிலாம் எனக்கு இருந்தால் நான்லாம் என் டிப்ரெஷனை விட்டு எப்போயோ வந்திருப்பேனே, நான்லாம் டிப்ரெஷனுக்குள்ளேயே போயிருக்க மாட்டேனே அப்படிங்கிற மாதிரி நமக்கு யோசிக்க தோணும். அதாவது டிப்ரெஷன் மட்டும் இல்லை, எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் வாழ்க்கையில் இப்படி ஒரு ஃபேமிலி இருந்தால் நம்ம அதை ஈஸியாக கடந்து வந்துடலாம். அந்தளவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ஃபேமிலி. பர்சனலாக அந்த தம்பி கேரக்டர் நம்பதா, அந்த கேரக்டர் வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதாவது நாம்ஹான்யூலுக்கும் நம்பதா அந்த 2 கேரக்டருக்கும் இருக்க ஒரு கெமிஸ்ட்ரியுமே நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு அக்கா தம்பிங்கிற அந்த ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நிறைய விஷயம் எனக்கும் என் தம்பிக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி நிறைய அந்த ஒரு ஈவெண்ட்ஸ், அந்த ஒரு மொமெண்ட்ஸ்லாம் அதில் இருந்துச்சு. ஸோ டோட்டலாக நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆச்சு, நிறைய விஷயங்கள் ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்துச்சு. அண்டு டிப்ரெஷனில் இருக்க நம்மளோட ஹீரோயின் வந்து அந்த டிப்ரெஷனை விட்டு வெளியில் வராங்க. போத் ஹீரோவுக்குமே அந்த ஒரு சிண்ட்ரோம் வரும் பிகாஸ் ஆஃப் தட் மெடிக்கல் இன்சிடெண்ட். ஸோ அவங்களோட அந்த ட்ராமா, அந்த மைண்டில் இருக்க அந்த ட்ராமாலேருந்து அவங்க வெளியில் வர அந்த ஒரு ட்ராவல், அந்த ஒரு பாத்தை வந்து ரொம்ப அழகாக எழுதி கொண்டு போயிருக்காங்க. அண்ட் லவ் அதுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது, லவ், ஃப்ரெண்ட்ஷிப்,
நம்ம நம்மளோட மென்டல் ஸ்டேட்டோ இல்லை நம்ம ஃபிசிக்கலாகவோ நம்ம ரொம்ப வீக்காக இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம ஃபேமிலி அண்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க மோர் தேன் மெடிசன்ஸ். ஸோ அது இந்த சீரீஸும் நமக்கு நிரூபித்து காட்டுற மாதிரியான ஒரு ட்ராக்ல தான் போயிருக்கும். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட் சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு சீரிஸ் தான். அண்ட் ஓஎஸ்டி பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ரொம்ப நாள் கழித்து ஒரு 2 சாங்ஸ்லாம் ரொம்ப மண்டைக்குள்ளே திருப்பி திருப்பி அவங்க அவங்க கேட்கும்போது நம்மளும் அதாவது அந்த சாங் ஓடி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு அந்த சாங் மண்டைக்குள்ளே ரிப்பீட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு அந்த ஓஎஸ்டியில். பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறத பற்றி சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டிங்கனாலும் அதை பற்றி சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேனே. இதில் வந்து ஆக்சுவலாக பிப்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட ஒரு கேமியோவும் ஒரு எபிசோடில் வரும். அண்ட் அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிப்லி பிடிக்குன்னா அதை பற்றியே சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.